ஸ்ரீ சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. சங்கரம் சிவசங்கரம். திருமலையில் வெங்கடேச பெருமாளின் திருப்பள்ளி எழுச்சியின் போது வருடத்தில் 11 மாதமும் காலையில் சமஸ்கிருதத்தில் இயற்றப்பட்ட வெங்கடேச சுப்ரபாதம் இசைக்கப்படும் போது மார்கழி மாதத்தில் மட்டும் ஆண்டாள் நாச்சியார் எழுதிய திருப்பாவை தமிழில் பாடப்படுவது ஏன்? ஒரு காலகட்டத்தில் இந்த முஸ்லீம்கள் படையெடுத்து வந்தபோது ஸ்ரீரங்கநாதருடைய சிலையை கொஞ்ச நாள் கொண்டு போய் திருப்பதியில் ஒழிச்சு வச்சுருந்தாங்க. அது ஒரு காரணமாக இருக்கலாம். இன்னொன்று, ஆண்டாள் வேங்கடவர்க்கென்றென்னை விதித்தனையேன்னு பாடியிருக்கான். அதாவது வெங்கடாதிபதிக்காக தான் நான் இந்த உலகத்தில் பிறந்திருக்கேன் அப்படிங்கிற அர்த்தத்தில் அவள் பாடியிருக்கான். ஒரு யாகம் நடக்கிறது. யாகத்தில் பூர்ணாவதி போட போகிற நேரத்தில் ஒரு நாயோ நரியோ வந்து அந்த மூட்டையை தூக்கின்னு போயிட்டா அந்த யாகத்துக்கு எவ்வளோ பங்கம் ஆகிடும். அந்த மாதிரி நான் கடவுளே உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக தான் பிறந்திருக்கேன், அதனால் ஒரு மனுஷனை கட்டிக்கிட்டு இந்த உலகத்தில் நான் வாழ விரும்பலை, மானிடர்க்கென்று பேச்சுப்படின்னு வாழகில்லேன்னு கண்டா எம்மா நாய் அப்படின்னு பாடி வேங்கடவர்க்கென்றென்னை விதித்தினேன்னா. அதனால் டு ஷோ ஆர் அட்டாச்மெண்ட் ஆர் அக்செப்ட் தி அட்டாச்மெண்ட் ஆஃப் ஆண்டாள் டு பெருமாள் அந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க. இன்னும் சொல்லப்போனால் திருப்பதி கோயிலில் ஆரம்ப காலத்திலேருந்து பூஜை பண்ணின்னு இருந்தவங்க எல்லாமே நம்ம ஸ்ரீரங்கத்தில் இருந்து அந்த மாதிரி போனால் எங்காருங்க தான். ராமானுஜருடைய அங்கிள் பெரிய நம்பின்னு சொல்லி அவர் திருப்பதியில் இருந்தார். இவர் திருப்பதி மலை ஏறி போகிற போது நம்ம காலு அந்த மலை மேலே பட்டுடுங்கிறதுக்காக ராமானுஜர் நான் வரமாட்டேன்ட்டார். அப்போ அவர் சொன்னார், நீ இந்த வரலன்னா பிற்காலத்தில் யாருமே வரமாட்டாங்க, நீ வான்ற போது ராமானுஜர் மேலே போனார் திருப்பதிக்கு, இல்லைன்னா தன் பாதம் கூட படக்கூடாதுன்னு சொல்லி. கோவிந்தப்பட்டன்னு ஒருத்தர் இருந்தான், அந்த நம்பிகளுடைய சொந்தக்கார பையன். அவர் சொல்கிறார், ராமானுஜா இவனை கூட்டின்னு போவோம் சிஷ்யனாக வச்சுக்கோன்ட்டு. இவனுக்கு ராமானுஜர்கிட்ட மனசு ஒட்டலை. அதனால் ஓடி வந்துட்டு வீட்டு வெளியில் திண்ணில் படுத்துன்னு இருக்கான். அந்த ஐயங்காருடைய ஒய்ஃப் சொல்கிறா, ஏங்க அந்த பிள்ளையாண்டான் திருப்பியும் வந்துட்டான் அப்படின்னு. நம்ம ஒரு மாட்டை விற்றுட்டாக்கா அந்த மாட்டை பார்த்துக்க வேண்டியது, சாப்பாடு போட வேண்டியது யார் வாங்கணும்னு அவனுக்கு தானே, நமக்கு என்ன, நம்ம தான் கொடுத்துட்டோமே அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு. அப்புறம் தான் கோவிந்தப்பட்டினம் அவர்கிட்ட போனான். ராமானுஜர் கூடயே இருந்து அவர் கைங்கரியம் பண்ணிக்கிட்டு இருந்தான். ஒவ்வொரு நாளும் ராமானுஜர் தூங்கிறதுக்கு முன்னால் அவருடைய பெட்டை ரெடி பண்ணுவான் இல்லையா, அப்போ இவன் படுத்து பொருளும் அதில். எல்லோரும் இப்படி பண்ணுறாருன்னு போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அப்போ ராமானுஜர் கேட்குறாரு, என்னடா ஆச்சு உனக்குன்ட்டு. நீங்கள் படுக்கிறச்சே எறும்புகள்லாம் இருக்கணும் இல்லையா, அதெல்லாம் உங்களை கடிக்குமா இல்லையான்னு நான் முதல்ல படுத்து பார்த்து டெஸ்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா. அந்த அளவுக்கு பக்தியாக இருந்த ஒருத்தர் தான். பெரிய நிலம் வந்து அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க கோவிந்தப்பட்டனுக்கு. பொண்ணு வீட்டுக்காரங்க கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, என்னங்க உங்கள் மாப்பிள்ளை ஒன்றுமே பண்ண மாட்டேன்றாரு, என் பொண்ணு கம்ப்ளைண்ட் பண்ணுறான்ட்டு. அவனை கூப்பிட்டு ஏண்டா அப்படின்னாரு. நாங்கள் 2 பேர் தான் ரூமில் இருக்கணும், 3வது ஆள் இருக்கக்கூடாது, இருட்டாக இருக்கணும். சரின்னு ஒரு விளக்கெல்லாம் அணைச்சிடுங்க, ரூமை பூட்டிட்டு வந்துடுங்க, வேறு யாரும் உள்ளே போகாத அளவுக்கு அவனுக்கு கான்ஃபிடென்ஸ் கொடுத்துருங்கன்னு. 3வது நாளும் அவன் ஒன்றும் பண்ணலன்னு கம்ப்ளைண்ட் வருது. என்ன அப்படின்னு சொல்கிறான், நான் என்ன சொன்னேன், இருட்டாக இருக்கணும்னு. என் பெட்டில் பக்கத்துலேயே பெருமாள் ஜெகஜோதியாக உக்காண்ட்ருக்காரு, அப்போ இருட்டு எங்கேருந்து வரும்? 2வது 3வது மனுஷன் இருக்கக்கூடாதுன்னு சொன்னேன், பெருமாள் உக்காண்ட்ருக்காரு கட்டில், நான் எப்படி பண்ண முடியும்னு. அப்போ ராமானுஜர் சொன்னாரான், இவெல்லாம் குடும்பம் நடத்துறதுக்கு சரிப்பட்டு வரமாட்டான், அதனால் விட்டுருங்க அப்படின்னாரான். அந்த அளவுக்கு பெரிய சிஷ்யர்கள், ரொம்ப பரம பாகவத நிலையில் இருந்தவர்கள்லாம் ராமானுஜர்கிட்ட இருந்தாங்க. அது ஒரு காலம் அந்த மாதிரி. Question from Manish Dave. Why Lord Rama did not know that he was God himself? There are stages. கம்பராமாயணத்தில் ராமரை பற்றி சொல்லுகிற போது கம்பன் சொல்லுகிற ஒரு வாசகம் என்னென்னா, மானுடம் வென்றது அம்மா அப்படின்னும். அப்போது ராமருடைய போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் இல்லை குவாலிஃபிகேஷன் என்னென்னா, ஸ்ரீராமோ விக்கிரவான் தர்ம, ஸ்ரீராமன் என்ற விக்கிரகத்தின் பெயரால் அறியப்படுகிறவன் எவனோ அவன் தர்மத்தினுடைய பிரதிபிம்பம், ரெப்ளிகா ஆஃப் தர்மா, ஈஸ் ஈக்குவல் டு தர்மான்னு அர்த்தம். ஒரு மனிதனாக வந்து உலகத்தில் மனிதனாகவே வாழ்ந்து நிலைநாட்டிய ஒரு அவதாரம் தான் ராமர்து. கிருஷ்ணர் அப்படி இல்லை. அவர் பிறந்த பிறந்தே
பூதனிக்கு பால் குச்சி கொலை பண்ணிடுறாரு, கம்சனை எட்டி வச்சு கொலை பண்ணுறாரு, சாணூர மலர்களை இது பண்ணுறாரு, வாழ்நாள் பூரா எல்லாரையும் அழிச்சிக்கிட்டே இருப்பார். He goes on proving that he is something different from a human. I am Godங்கிறத அவர் அசர்ட் பண்ணிக்கிட்டே போகிறார். ராமர் அந்த மாதிரி சொல்ல மாட்டார். எப்பயுமே சாஸ்திரங்களில் இப்படி இருக்குது, தர்மம் இப்படி சொல்கிறது அப்படி தான் அவர் சொல்வார். He will quote from the scriptures. ஆனால் ராமர் கடவுளுங்கிறத அவர் வாழ்ந்த காலத்தில் தெரிஞ்சவங்க 7 பேர் தான். அகஸ்தியர், பரத்வாஜர், வசிஷ்டர், விஸ்வாமித்திரர், இந்த மாதிரி ஒரு பர்சன், இந்த மாதிரி 7 பேருக்கு தெரியும். மற்ற யாருக்குமே ராமர் கடவுளுங்கிறது தெரியாது. அவர் தன்னையே உருக்கி கொண்டு, தன்னையே கருக்கி கொண்டு, தன்னையே சுருக்கி கொண்டு அவுட் அண்ட் அவுட் ஒரு ஹியூமனாகவே இருந்து அந்த அவதாரத்தை பூர்த்தி பண்ணிட்டு போனார். இது அவருடைய கன்செப்ஷன் ஆஃப் பிளேயிங் எ காட்ஸ் ரோல். அதாவது வெதர் ஈ நோஸ் ஆர் நாட்டுங்கிறது ராமாயணத்தில் எங்கேயும் சொல்லலை. ஆனால் ஈ வாஸ் பிளேயிங் அவுட் அண்ட் அவுட் ஹியூமனுங்கிறது ராமாயணத்தில் நிறைய இடத்துல சொல்கிறாங்க. அவருக்கு பல நேரங்களில் உங்களை மாதிரியே தான், மனுஷங்களை மாதிரியே டென்ஷன் ஆவார், ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆவார், எல்லாம் பண்ணுவார். அப்போ கூட இருந்தவங்க சொல்லியிருப்பாங்க, அப்பா நீ சாதாரண ஆள் இல்லை அப்படின்லாம். அவருக்கு அப்பப்போ கொஞ்சம் ஊசி போட்டிருப்பாங்க, விட்டமின் டானிக் மாதிரி. மனசு நொந்து போயிருக்கிற போது அவங்க சொல்கிறாங்களாம், ஆதித்ய இருதயத்தை அவருக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. ஆதித்ய இருதயத்தை கற்றுக் கொடுத்து, நீ சூரிய வம்சத்தில் வந்தவன், நீ போய் பயப்படலாமா அப்படின்னு அகஸ்தியர் ஆதித்ய இருதயத்தை ராமருக்கு கற்றுக் கொடுத்தாரு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இதுக்கு வாழ்நாள் பூரா யாரோ கோச்சிங் கொடுத்துன்னு இருந்தாங்க. பலா அதிபலாங்கிற மந்திரங்களை விஸ்வாமித்திரர் கொண்டு போய் இவர் கற்றுக் கொடுத்தாரு. லைஃப் லாங் somebody or other was treating him on human level and they were coaching him to perform his divine role. இப்போ அவர் ஒரு கிருஷ்ணர் மாதிரியான டிவைன் ரோலை பெர்ஃபார்ம் பண்ணுறதா இருந்தால் ராவணனை வதம் பண்ணுறதுக்காக 14 வருஷம் காட்டில் வனவாசம் பண்ண வேண்டிய வேலை இல்லை. எதுக்கும் உதவாத இந்த குரங்குங்களை, கரடிகளை, அணில்கள் எல்லாம் கூட்டின்னு போய் எனக்கு ஹெல்ப் பண்ணுறீங்களான்னு சொல்லி அழ வேண்டியதில்லை இல்லையா? ஸோ he was playing the role of human though he was divine. Whether he knew whether he was divine or not is not told in Ramayana. ஒரு கம்பளி பூச்சியின் மரணத்தில் ஒரு அழகான வண்ணத்து பூச்சி பிறப்பெடுக்கிறது என்றால் மரணம் ஒரு முடிவா அல்லது தொடக்கமா? What you want to achieve through this human birth, அரிதறிது மானிடர் ஆறுதல் இது. மானிடராக பிறந்த காலையும் கூன் குருடு இதெல்லாம் எல்லாம் இருக்கிறது ரொம்ப கஷ்டம். அதுக்கப்புறம் தானமும் தவமும் தாம் செய்வராயின் வானவான் நாடு வழி தெரிஞ்சுமே. இதுதான் அந்த எவல்யூஷன் ஃபிலாசபி, எவல்யூஷன் லேடர். அப்போது ஒரு என்ன உங்களுடைய கொஸ்டின் என்ன? மரணம் என்பது ஒரு முடிவா அல்லது தொடக்கமா? அப்போது மரணம்ங்கிறது நீ மரணத்தை வெல்கிற ரகசியத்தை தெரிந்து கொள்ளாத வரையில். மரணம்ங்கிறது இந்த உலகத்தில் நீ வாழ்கிற போது உன்னுடைய உடம்பு சரீரம் ரெண்டுத்தையும் பிரிச்சுக்கிட்டு இந்த உலகத்தில் வராமல் இருக்கக்கூடிய ஒரு பக்குவத்தை தெரிந்து கொண்டு அதுக்கேற்ற மாதிரி வர்றது. ஸோ அந்த மாதிரி எத்தனை பேருக்கு தெரியும்? இந்த உலகத்தில் நீங்கள் பிறக்கிறீங்க, நல்லவங்களோ வல்லவங்களோ கோழைங்களோ ஏதோ ஒன்று, அண்டு தேடிச்சோறு இதம் சென்று பல சென்னஞ்செயல் கதைகள் பேசி வேடிக்கை மனித வாழ்க்கையில் வாழ்கிறீர்கள். கல்யாணம், குழந்தை குட்டை, இல்லை புது புது ஆசைகளை நீங்கள் வளர்த்து கொள்கிறீர்கள். கொஞ்சம் ஆசை தீர்ந்துருக்கு, புது ஆசைங்களை லோட் பண்ணிக்கிட்டீங்க. அதனால் என்னாகும், ஒரு பிளாங்க் மைண்டு உங்களுக்கு வரவே வராது. எல்லாம் என்னை மறந்த நலம் தான் ஞானம். இப்போது நீங்கள் பழசில் கொஞ்சம் கழிச்சிட்டிங்க வாசனைகளை, புது வாசனைகளை சேர்த்துக்கிறீங்க. அதனால் இது கண்டினியூஸ் ஆகிப்போகுது. ஒரு பர்த்து டெத்துன்ற செல்லான் என்ற தாவர சங்கமத்து எல்லா பிறப்பும் எடுத்து எடுத்து இழைக்கிற புனரபி ஜனனம் புனரபி மரணம் என்று சொல்லக்கூடிய நிலையில் நீங்கள் உங்களையே இருத்தி கொள்கிறீர்கள். இப்போ வாழ்கிற காலத்தில் யார் ஒருத்தன் எல்லா எண்ணங்களையுமே அழிச்சிடறான், எல்லா என்னை மறந்த நலம் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு தாட்டும் இல்லாமல், எந்த ஒரு ஆசானுகளும் துகளாயினவின் பேசா அனுபூதி பிறந்ததுவேங்கிற மாதிரி மைண்டில் நேக்கட்னஸ்னுவாங்க, நிர்வாணம்ங்கிறாங்க. உடம்போடு இருக்கிற போதே மைண்டில் தாட் இல்லாமல் இருந்தால் அதுக்கு நிர்வாணம்னு பேர். உடம்பை விட்ட பின்னால் இந்த உலகத்தில் ஒரு ஜோதியாக நீ வாழ்கிற போது அது மகா நிர்வாணம்னு பேர். ஸோ இந்த உலகத்தில் வாழ்கிற போது
ஆசானுகளும் துகளாயின பின்ங்கிற மாதிரி ஆசைகள் எல்லாம் பிளாஸ்ட் பண்ணி முடிச்சுடணும், எந்த எண்ணமே இருக்கக்கூடாது. அந்த நிலைகளை எல்லாராலையும் அடைய முடியாது இல்லையா. லட்சத்தில் ஒருத்தர் கோடியில் ஒருத்தர் தான் இந்த உலகத்தில் புது ஆசைகளை சேர்த்துக்க கூடாது. இருந்த ஆசைகளை ஏதோ ஒரு வகையில் கடனேன்னு கழிச்சிட்டு அவங்க இன்சுலேட் பண்ணிக்கணும். அப்போ தான் பிறக்க மாட்டாங்க. இல்லைன்னா பிறவா நிலனும் இல்லை, இரவா வயனும் இல்லை. இந்த உலகத்தில் நான் பிறக்காத இடம் இல்லை, சாகாத இடம் இல்லை. அண்டு நான் எத்தனை தாய்மார்களிடத்தில் பாலை குடிச்சனோ அதெல்லாம் சேர்த்து வச்சா சமுத்திரமெல்லாம் ரொம்பிடும் போல இருக்குதுங்கிறார். அன்னைக்கு நான் சொல்கிறார், 7 கடல் கோடி மணலினும் கோடி பிறப்புங்கிறார். 7 கடலில் இருக்கிற மணலை சேர்த்தா எவ்வளோ பரப்போ அவ்வளோ பரப்பு நான் இந்த உலகத்தில் அடைஞ்சிட்டேனேங்கிறார். அதனால் ஒரு எண்ணங்களற்ற நிலை இருக்கு இல்லையா, அதுதான் மரணம் இல்லாத நிலைக்கு ஒன்றை கொண்டு போடும். அதனால் வள்ளலார் சொல்கிறார், வம்மின் உலகியலீர் வனைந்து வனைந்து ஏற்றி ரோமம் சிலிர்ப்ப கரமலர் மொட்டித்து ஊற்றெழும் கண்ணீரதனால் அரகராவென்று அரற்றி மரணமில்லா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டீர்கள். கையை கூப்பி கண்ணில் தேம்பி கண்ணீர் வர்ற மாதிரி, அழுதால் உன்னை பெறலாமேங்கிற மாதிரி அழுது தொழுது உருண்டு பிறண்டு அந்த மாதிரி அப்படி கடவுள் நினச்சா முடியெல்லாம் வந்து கூச்செறிந்து நிற்க வேண்டும். அப்படி இருந்தால் மரணம் இல்லாத நிலையை அடையலாங்கிற வார்த்தையை சொல்கிறார். அது வரைக்கும் இந்த உலகத்தில் ஜனங்க பறந்து சேர்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க. ஈவன் சம் ஆஃப் தி டிவைன் பீப்புள் கம் பேக் டு திஸ் இயர்ஸ். இப்போ சக்ஸஸ் ஆகிருக்காரு. அவர் என்ன சொன்னார், அவருக்கு 5 பிறவி ஆகிருக்கு, இன்னும் 2 பிறவிக்கு நான் வருவேன் உலகத்தில்ன்றார். ஏன் அப்படி சொல்கிறாரு? அவருக்கு இன்னும் இந்த ஜனங்களுக்கெல்லாம் நல்லது செய்யணுங்கிற எண்ணம் போல. மகான்கள் கூட இந்த வம்பில் மாட்டிக்கிறாங்க. நாம் திருப்பியும் வந்து ஜனங்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிற ஒரு எண்ணம் இருந்தால் அவங்க கூட உலகத்தில் வராங்க. எட்டாத பேரின்பே என்னை விழுங்கி வின்றதுவே அக்கார கடைசியிலே நான் உன்னை அடைந்து உயிர்ந்து போனேனேன்னு. இப்போ ஏதோ ஒரு சந்தோஷம், அந்த கடவுள் நம்மளை முழுங்கிடணும், நாம் காணாமல் போகணும், நான் ஒழிந்து நீ ஆக வேண்டும்ங்கிற மாதிரி. நான் வேறு எனாதிருக்கும் நீ வேறு எனாதிருக்கும் பவதீதம் அருள்வாயே என்று சொல்லக்கூடிய நிலையை அடைவது தான் மனித வாழ்க்கையினுடைய அல்டிமேட் லட்சியம். அண்ட் அவ்வளோ ஈஸி இல்லைல்ல. ஒரு பரமபத விளையாட்டு, எல்லோரும் ஒன்றா தான் ஆரம்பிக்கிறோம், தாயம் போட்டு ஆரம்பிக்கிறோம். அதுக்கப்புறம் ஏணியில் ஏறுறோம், பாம்பாயில் இறங்குறோம், ஏணி பாம்பாய் இப்படியே தான் போயிட்டே இருக்குது. 98வது கட்டத்துக்கு போனால் கூட 99வது கட்டத்தில் ஒரு பெரிய பாம்பு டுவைன்னு திருப்பி தாயம் போட வச்சிடுது. அதில் தப்பிக்கிறவன் ரொம்ப ரேர். யாராவது ஒருத்தன் ஏதோ ஒரு அதிர்ஷ்டத்தில் அந்த கேமை முடிச்சிட்டான்னா மற்றவங்க விளையாடுறத பக்கத்தில் உட்காந்து பார்க்கணுக்கலாம். அதுதான் மகான்கள். அவங்க அந்த கேமில் அவங்களும் தான் ஆடினாங்க, ஆனால் அவங்க முடிச்சிட்டாங்க. அதனால் அவங்க உங்கள் கூட உட்காந்து வேடிக்கை பார்க்குறாங்க. அவங்க வேடிக்கை தான் பார்க்க முடியுமே தவிர உனக்காக அவங்க விளையாட முடியாது இல்லை. இட்ஸ் யுவர் கேம். அதில் தாயம் விழணுமா 3 விழணுமா 5 விழணுமான்றது நீ தான் போடணும். அது உன்னுடைய அதிர்ஷ்டத்தை பொறுத்த விஷயம். அவங்க பக்கத்தில் உட்காந்துட்டு உனக்கு பார்த்துட்டு இருக்கலாம் நீ விளையாடுறத. இந்த கான் பிளே ஃபார் யூ, ஏன்னா தேவ பிளேஸ் இருக்கு. தன் உடலின் 9 பாகங்களை துண்டு துண்டாக மாற்றி பரமசிவனை நோக்கி தவம் இருக்கும் கலையை நவகண்ட யோகம் என்று கூறுகிறார்கள். இந்த சித்துக்கலையை பல சித்தர்களும் கடைபிடித்து வந்தார்கள் என்றாலும் பாடகச்சேரி சுவாமிகள், ராமலிங்க சுவாமிகள் இந்த கலையில் மிகவும் தேர்ச்சி பெற்றவராக திகழ்ந்தார் என்று சில ஆன்மீக குறிப்புகள் தெரிவிக்கின்றன. இந்த நவகண்ட யோகம் பற்றியும் பாடகச்சேரி சுவாமிகள், ராமலிங்க சுவாமிகள் பற்றியும் தெளிவுபடுத்துமாறு. பாடகச்சேரி சாமிகள் நம்ம யாரை சொல்கிறோமோ அது கோடிசாமிகளுடைய ஒரு பிறவி அப்படின்வாங்க. ஏன்னா கோடிசாமி இங்கே வக்கீல் ஏகாம்பரம் வீட்டில் தங்கியிருக்கார் தண்டியார்பேட்டில். அப்போது பெங்களூர்லேருந்து யாரோ வராங்க. வந்தபோது ஒரு சொல்கிறார், 4 சோடா வாங்கியா தாத்தாக்கு அப்படிங்கிறாரு. ஏன்னா பெங்களூரில் பாடகச்சேரி சாமிகள் அவங்க வீட்டில் இருந்தபோது 4 சோடா வாங்கி கொடுத்துருக்காங்க இவங்க. அதனால் இவர் அதை ஞாபகம் வச்சோன்னா அவங்களுக்கு இது நம்ம சாமி தானே 4 சோடா அப்படின்ற மாதிரி. அப்போ அவர் தான் இவருன்னு புரிய வைக்கிறதுக்காக அந்த நிகழ்வை நடத்தியிருப்பாங்க. அதனால் பாடகச்சேரி சாமிகளாக இருந்து புன்னைநல்லூர் மாரியம்மன் கோயில் கும்பாபிஷேகத்தை எடுத்து கட்டின பாடகச்சேரி சாமிகள் இருக்கார் இல்லையா, அவர் தான் கோடிசாமியாக அடுத்த பிறவியில் வந்தார். அந்த கோயில் கும்பாபிஷேகத்துக்கு பிராமின் நான் பிராமின் கிளாஷெல்லாம் வந்தபோது காஞ்சி பெரியவர்கிட்ட போய் கேட்டிருக்காங்க. அப்போ பெரியவரே சொல்லியிருக்காரு, அந்த ஆளே பண்ணட்டும், பாடகச்சேரி சுவாமிகளே பண்ணட்டும், ஏன்னா அவர் தான் அதுக்கு கைங்கரியம் பண்ணார் அப்படின்னு சொல்லி ஓகே பண்ணியிருக்கார். இது அவர். நீ யாரை கேட்டோமோ ராமலிங்க சுவாமிகள் இருக்கார் இல்லையா, அவருடைய முற்பிறவிகளை பற்றி நமக்கு தெரியாது. அவர் வந்து சின்ன வயசுலேயே ஆடையிலே என மணந்த மணவாளாங்கிற மாதிரி ஒரு கண்ணாடி வச்சுக்கிட்டு வேலை வச்சுக்கிட்டு விளக்கேற்றி வச்சுக்கிட்டு
அப்படியே ஆத்ம பரிசோதனை பண்ணி அந்த கண்ணாடியில் ஒரு ஆத்மஸ்வரூபத்தை பார்க்குற நிலையை அடைஞ்சிட்டார் சின்ன பையனாக இருக்கிற போது. அவருக்கு கந்த கோட்டத்து வளர் தர்மமிகு சென்னையில் தலைமூங்கு கந்தவேலேன்னு முருகனுடைய அருள் முதல்ல கந்த கோட்டத்தில் கிடச்சிது. அதுக்கப்புறம் திருவொத்தியூரில் வடிவுடை அம்மனை போய் பிடிச்சார். வடிவுடை மாணிக்க மாலைன்னு பாடினார். சீர்கொண்ட வதனங்களெல்லாம் பாட்டு அங்கே பாடி அந்த நேரத்தில் இவருக்கு வீடு பூட்டியிருக்கேன்னு திண்ணையில் படுத்துக்கிறாரு. வடிவுடைய அம்மனே இவருக்கு நைட்டில் சாப்பாடு கொண்டாந்து அன்னியுடைய வடிவத்தில் ஊட்டினார் அப்படிங்கிறது ஒரு இது. அதுக்கப்புறம் அவர் முருகனை முடிச்சுட்டு வடிவுடைய அம்மனை முடிச்சுட்டு தில்லை நடராஜ பெருமாள்கிட்ட போகிறார். இன்னமும் சொல்லவோ உன்மனம் இரும்போ பெரும்பாறையோ தந்தி முகன் அருமுகன் இரு பிள்ளை அல்லவே அப்படின்னு சொல்லி, நானும் உனக்கு பிள்ளை தான்யா, என்னை கொஞ்சம் கவனிக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி நடராஜரை பிடிக்கிறாரு. முதல்ல சின்ன பையன் முருகனை பிடிக்கிறாரு, அதுக்கப்புறம் அம்மா, அதுக்கப்புறம் நடராஜர்கிட்ட போகிறாரு. இது நான் புரிகிற மாதிரி சொல்லியிருக்கேன். உன் பையன் இருக்கான், உன் பையனுக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்கான். 2 பேரும் கிரிக்கெட்டோ ஃபுட்பாலோ ஏதோ ஒன்று விளையாடிட்டு உன் பையன் அவன் ஃப்ரெண்டையும் வீட்டுக்குள்ளே கூட்டின்னு வருவான். வரும்போது உன் பையனுக்கு ஒரு தோசை கொடுத்தியானா அவன் ஃப்ரெண்டுக்கும் ஒரு தோசை கொடுப்பேன். உன் பையனுக்கு ஒரு டீ போட்டு கொடுத்தா அந்த பையனுக்கும் கொடுப்பேன். அப்போது ஒரு உன் பையனை பிடிச்சதுனாலேயே அந்த அம்மா கிட்ட அறிமுகம் கிடச்சிது. அடிக்கடி பக்கத்தூர் பையன் இந்த வீட்டுக்கு வந்துட்டு போகிறத பார்த்தோடனே அப்பங்காரங்க கேட்பான், யார் இந்த பையன் அப்படின்னு. 3வது வீட்டு முனுசாமி பையங்க, நம்ம பையனுக்கு ரொம்ப ஃப்ரெண்டு அப்படின்வான். அந்த மாதிரி முதல்ல முருகனை ஃப்ரெண்டு பிடிக்கிறாரு. அதுக்கப்புறம் அவங்க அம்மா கிட்ட தோசை சாப்பிட்ற நிலைக்கு போகிறாரு. அப்போ அம்மா சிவபெருமான்கிட்ட இவரை கொண்டு போய் சேர்க்குற மாதிரி. இந்த உதாரணம் புரிஞ்சால் அவனுக்கு அந்த உதாரணம் புரிஞ்சிடும். சிதம்பரம் நடராஜர் தான் அவருடைய அல்டிமேட் கோல். அதை அடைஞ்சிடறாரு. அடைஞ்சிட்டு வடலூரில் அவர் இந்த சத்திய ஞான சபை இந்த மாதிரி தன்னுடைய எண்ணங்களை நிறைவேற்றி கொள்வதற்கான பல்வேறு ஆன்மீக இன்ஸ்டிடியூஷன்ஸ் சின்னதும் பெருசுமாக கிரியேட் பண்ணுறாரு. அண்டு சிட்டிக்குள்ளெல்லாம் போனால் ஜனங்க நம்மளை பொல்யூட் பண்ணிவிடுவாங்கன்றதுனால வயல்வெளிகளில் நடந்து போவார், கிராமமாக நடந்து போவார். அந்த மாதிரி ஒரு நிலையில் அவர் தன்னை வைத்து கொண்டிருந்தார். அவர் எப்படி அருணகிரிநாதர் எந்த ஊருக்கு போனாலே அங்கே இருக்கிற முருகர் என்னை பாடுறா அப்படின்னு வரான். அந்த மாதிரி வள்ளலார் திருவள்ளூர் வழியாக போகிறாரு. ஆனால் திருவள்ளூர் வீரராகசாமியே கும்பிடல. ஏன்னா இவருக்கு தெரியாது அந்த மாதிரி ஒரு கோயில் இருக்குதுன்னு தெரியாது. ஏன்னா இவர் தான் வயலில் நடந்து போகிறாள். அப்போ இவருக்கு உடம்பு சரியில்லாமல் போகுது. அங்கே இருக்கிற வீரராகசாமியார் வைத்திய வீரராகசாமி, அவர் மெடிக்கல் லார்டு. அதனால் நீ என்னை பாடு அப்படின்ற போது இவர் போகிறார். காராய வண்ண மணிவண்ண கண்ண கனசங்கு சக்கரதர நீள் சீராய தூய மலர்வாய நேய ஸ்ரீராம ராமனெனவே தாராய வாழ்வு தரு நஞ்சு சூழ்க தாமோதராய நமவோம் நாராயணாய நம வாமனாய நம கேசவாய நமவே. அருணகிரிநாதருக்கும் அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் முருகன் என்னை பாடுன்னு சொல்லி பாடும் பணியே பணியாய அருள்வாய்ப்பிச்சு. வள்ளலாருக்கும் அந்த மாதிரி தான். அவரை கூப்பிட்டு கடவுள்களெல்லாம் தன்னை பற்றி பாடுகிற நிலையை அடைகிறாரு. கடைசியில் வடலூரில் செட் ஆகிறாரு. அது வெள்ளைக்காரங்க ஆண்ட காலம். அப்போது ஜனங்க பசி பஞ்சத்தில் வாழ்கிறாங்க. யுத்த காலம் வேறு, வியாதிகள்லாம் இருந்தது. அதனால் அவர் அணையாத ஒரு விளக்கை வச்சு கஞ்சி தொட்டி மாதிரி வச்சு ஜனங்களுக்கெல்லாம் பசியாற்றுக்கிற வேலையை செஞ்சார். அவர் ஏற்றி வச்சு அடுப்பு இன்றைக்கி வரைக்கும் எரிஞ்சிட்டு வடலூரில் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்டு பார்த்தாரு, ஜனங்கள்லாம் இவர் சொல்கிற தத்துவங்களெல்லாம் கேட்கல. ஒரு ஸ்மாலர் பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் தான் இவர் பின்னால் வந்தாங்க. அதுலேயும் இவரை பிடிக்காதவங்க நிறைய இவர் மேலே கேஸ் எல்லாம் போட்டாங்க. ஆறுமுக நாவலர்னு ஒருத்தர் இருந்தார், ஸ்ரீலங்காலேருந்து அவரை கூட்டின்னு வந்தாங்க. ஏன்னா அவர் பெரிய தமிழ் பண்டிதர். ஆனால் வள்ளலார் எழுது அருட்பா கிடையாது மருட்பா அப்படின்னு நீங்கள் அவர் கேஸ் போடுங்கான்ட்டு. ஸோ கடலூர் கோர்ட்லேயும் எங்கேயோ கேஸ் போடுறாங்க. எல்லோரும் ரெடியாக உட்காந்துக்கிற போது வள்ளலார் தலையில் முசுக்கு போட்டுன்னு வராரு. வந்தவுடனே அங்கே கோர்ட்டில் இருக்கிறவங்கெல்லாம் எந்திரிச்சு நிற்கிறாங்க. கேஸு போட்ட ஆறுமுக நாவலர் கூட எந்திரிச்சு நிற்கிறார். அப்போ ஜட்ஜு இந்த கேஸை நான் டிஸ்மிஸ் பண்ணுறேன்னா வெள்ளைக்காரன். அவங்க ஏன்னாங்க, எதிராளியை பார்த்து கேஸ் போட்டவன் எந்திரிச்சு நிற்கிறான், அப்போ அந்த ஆள் நல்லவனாக தான் இருக்கணும், இதுக்கு மேலே எனக்கு எதுக்கு ஆதாரங்க ஆர்குமெண்ட் எல்லாம்னு சொன்னான். அந்த அளவுக்கு அவர் வாழ்க்கையில் பல நிகழ்வுகள் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் எவ்வளவோ சாதிக்கணும்னு நினச்சி தான் வந்தார். காலம் கனியவில்லை.
அவர்கிட்ட இருந்த சம்பளத்துக்கு அவர் வச்சிருந்த ஐரே, உனக்கு என்ன தெரியும் பூஜையை பற்றி அப்படின்னு அவரை இன்சல்ட் பண்ண நிகழ்வுகள்லாம் நடந்தது. இத்தனைக்கும் அவன் சம்பளத்துக்கு தான் வேலை செஞ்சுட்டு இருந்தான். அருட்பா மருட்பா சண்டைலாம் நடந்தது. அதெல்லாம் பார்த்து அவர் கொஞ்சம் மனசு நொந்து போயிட்டார். என்னது இந்த ஜனங்க இப்படி இருக்காங்களேன்ட்டு. வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னு சொல்லி ஒரு சமரச சுத்த சன்மார்க்கத்தை பரப்ப வந்தவர், ஜனங்க நடுவில் இருந்தால் என்ன இவங்க சொதப்பிடுவாங்க போலக்குதேன்ட்டு வயல்லெல்லாம் நடந்து போய் தன்னை தானே பாதுகாத்து கொண்ட ஒரு மகான் இந்த ஜனங்களுடைய ஆட்டிடியூடு இதெல்லாம் பார்க்குறாரு. ஒன்றும் செட் ஆகலை. அந்த ஜனங்களும் அந்த காலத்தில் ஒரு கேஸ்ட் ஓரியன்டாக இருந்தாங்க. அது ரொம்ப ஆர்த்தடாக்ஸாக கேஸ்ட் இருந்த ஒரு காலம். அதனால் இவர் பிராமின் இல்லைங்கிறதுனால கூட இவரை இந்த சோகால்டு எலைட் சொசைட்டி ஒத்துக்காமல் போயிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இல்லையா. இவர் வடலூர் ராமலிங்கம் பிள்ளை இவர். அதனால் இவர் கூட இருந்தவங்கெல்லாம் பார்த்தா மொழியார் பிள்ளைமார் அந்த மாதிரி தான் இருந்திருப்பாங்க. அண்டு ஸோ ஈ காட் ஃப்ரஸ்ட்ரேட்டட். சரின்ட்டு கடை விரித்தேன் கொள்வார் இல்லை, நான் கடை கட்டிட்டு போகிறேன், எப்போ நேரம் வருதோ நான் வர்றேன் அப்படின்னுறாரு. அதுக்கப்புறம் அந்த இதுக்கு ரூம்குள்ளே சத்தியவேளாக திருமாளிகையில் போய் தன்னை பூட்டிக்க சொல்லிடுறாரு. பிடிக்காதவங்க என்ன பண்ணுறாங்க, போய் நம்மக்கிட்ட சினிமா இருக்குது, நீங்கள் பாருங்கள், வள்ளல் ராமலிங்கம் டிஎல்ஆர் பற்றி சினிமா இருக்குது. அண்டு அவங்க வெள்ளைக்கார கலெக்டரை கூட்டின்னு வராங்க. நீங்கள் போக முடியாது அப்படிங்கிறாங்க உள்ள. ஏன்னா இதே நிகழ்வு அங்கே ராகவேந்திர கூட நினச்சி அந்த மந்திராலய லேண்டெல்லாம் எடுத்துக்கணும்னு சொல்லி வெள்ளைக்கார கலெக்டரே இங்கேருந்து கலெக்டர் இல்லை, அவன் கிளர்க்காக இருந்தான், மன்ரோன்னு அவன் பேர், தாமஸ் மன்ரோ. அவன் போகிறான். அவங்க சொல்கிறாங்க, எங்கள் குரு ஜீவசமாதியில் இருக்காரு, நீங்கள் அவர்கிட்ட போய் பெர்மிஷன் வாங்கிக்கோங்கன்னு. செத்து போனவன் எங்கேயா பேசுவான், அவன் ஷூ எல்லாம் கழட்டிட்டு போகிறான். அப்போ அவன் எழுதுறான் கெசட்டில், நான் இவர்கிட்ட பேசிட்டேன் ராகவேந்திரகிட்ட, அவர் ஜீவசமாதியில் இருக்கிறது உண்மை தான், இந்த இடத்த நாம் எடுக்க வேண்டியதில்லைன்னு எழுதினான். அந்த பாக்கியத்தில் அவன் கவர்னர் ஜென்ரலாகவே ஆனான். கிளர்க்காக இருந்தவன் தாமஸ் மன்ரோ. அவன் குதிரை சிலை தான் நீங்கள் மவுண்ட் ரோடில் வச்சுருக்கீங்க சென்ட்ரல்லேருந்து வரபோது. அந்த மாதிரி அந்த வெள்ளைக்கால கலெக்டர்கிட்ட இவங்க சொல்கிறாங்க, அவன் நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கிறான். நாங்கள் இந்த மாதிரி கஞ்சி தொட்டி வச்சு ஏழைங்களுக்கெல்லாம் கஞ்சி ஊற்றி நிற்கிறோன்ட்டு. அவன் இந்த அக்கௌண்ட்டெல்லாம் எடுத்து பார்க்குறான். பார்த்த உடனே இந்த என் டொனேஷனையும் வச்சுக்கணும்னு சொல்லிட்டு டொனேஷன் கொடுத்துட்டு அவன் பாட்டிக்கு போட்டான். ஸோ இதுதான் உண்மையில் நடந்த நிகழ்ச்சி வள்ளலாருடைய வாழ்க்கையில். அந்த காலத்துலேயும் ஆறுமுக நாவலர், அவர் கூட இருந்தவங்க, இவங்க கூட எல்லாருமே அவரை தொந்தரவு கொடுத்துட்டு தான் இருந்தாங்க. அண்ட் பீப்புள் ஆல்வேஸ் வாண்டட் மிராக்கல்ஸ். ஒரு சாமியார்னால் இவங்களுக்கு வேண்டியது ஏதாவது அதிசயம் நடத்திடணும். எங்கிட்டையும் நிறைய பேர் அப்படிலாம் கேட்பாங்க, உங்களுக்கு இவ்வளோ பவர் இருக்குதுன்றீங்க, எனக்கு இந்த கேன்சர் இருக்குது, அந்த கேன்சர் இருக்குது, அப்படிக்குது இப்படிக்குது, நீங்கள் ஏன் க்யூர் பண்ணலன்ட்டு. இதான் என் வேலை. இட்ஸ் நாட் மை ஒர்க். உனக்கு அந்த கர்மா கழிய வேண்டிய நேரம் இருந்தாக்கா நமக்கு கடவுள் சொல்லுவார். சும்மாலாம் ஒன்றும் எல்லாருக்கும் இல்லை, நான் பண்ணி பார்த்துருக்கேன்னு சொல்லிட்டு நான் தான் மண்ணில் எல்லாருக்கும் பண்ணி பார்த்தேன், அதனாலலாம் ஒன்றும் ரிசல்ட்டெல்லாம் வந்துடாது. ஒரு காரியவாதம். அவங்களுக்கு நல்லா ஆகணும், எவன் என்ன நான் என்னங்கிற மாதிரி ஒரு ஆட்டிடியூட் இருக்கும். அதனால் வள்ளலார் இந்த மிராக்கிள் கேம்லெல்லாம் மாட்டிக்காமல் அவர் பாட்டிக்கு சத்தியத்தையும் ஞானத்தையும் போச்சு பார்த்தாரு. இத்தனைக்கும் அவர் ஆர்டைன்ட் பை காடு தான். நடராஜர் அவருக்கு தரிசனம் கொடுத்து, பேய் பிடிப்புள்ள பிச்சு பிள்ளை மதங்களாலே என் மக்கள் மாண்டு போயினார், நீ செயல் விரைந்து புரிகை என்று இட்ட குருவேங்கிறார். ஜனங்கள்லாம் பேயும் பூச்சி பைத்தியம் பூச்சி மாதிரி எல்லாம் செத்துன்னு இருக்கானுங்க அடிச்சிக்கின்னு. அதனால் பொல்லாத சமய குதர்க்கம் விட்டு இந்த நாளெல்லாம் எப்போ உருப்பட போகுதுங்கிற மாதிரி ஒரு குறையில தான் இருந்தார். இவர் சொல்கிறார், நான் சொன்னேன் யார் கேட்பாங்க, ஒரு வெள்ளை துண்டை கட்டின்னு தலைமையில் முதுகு போட்டுவாங்கன்னுங்கிற. இவர் சொன்னால் யார் ஒத்துக்குவாங்க இல்லையா. அதனால் இவர் என்னால் முடியாதுங்கிறார். இப்போ நடராஜர் கோவம் வருதான், அஞ்சலை அஞ்சலை யாம் வல்லொளி தருகின்றோம், இக்கோணை மாநிலத்தவன் என்னையே குறிக்கோளாய் கொள்வார். அப்பயும் ஒரு சைலண்டாகிறாராம். நடராஜர் கோவம் சொல்கிறாராம், ஆணை ஆணை அப்படிங்கிறாரு. நான் ஆணை வச்சு சொல்கிறேன் போடா இல்லைன்னு. அப்போ புறத்தே வெளுத்து அகத்தே கருத்த ஜகத்தை திருத்த இறைவனாலே வருவிக்கொள்விட்டேன்னு வள்ளலார் சொல்கிறார். வெளியே வெள்ளியும் சொல்லிமாக்குறான், உள்ளுக்குள்ளே எல்லாம் ஈவில் டிசைன்ஸு, இவங்களை திருத்தத்துக்காக கடவுள் என்னை வர வச்சாருன்னு சொல்லுகிற வள்ளலார் கடைசியில் கடை விரித்தேன்னு கொள்வார் இல்லைன்னு தான் சொல்கிற மாதிரி வந்தது. அதனால் கடையை கட்டிட்டு போகிறோம்பா அப்படின்ற மாதிரி அவரும் போயிட்டார். இது வள்ளலாருடைய வாழ்க்கையில் நடந்த பல்வேறு நிகழ்ச்சிகள். அவருக்கு முடியும், அவருக்கு சோறு போட்டு இருந்த ஒரு படையாச்சி வீட்டு திண்ணையில் அவர் படுத்துக்குவார். அவர் பார்க்குற போது வீடு பூட்டி இருக்குது. என்னன்றாங்க, இந்த படையாச்சி பையனை பாம்பு கடிச்சிச்சு, அதனால் சுடுகாட்டுக்கு திரும்ப இருக்கான்னு.
இவர் நமக்கு சோறு போடுற குடும்பத்தில் பாம்பு வச்சு ஒரு பையன் சாகிறதான்னு கிடுக்கிட்டுன்னு சுடுகாட்டுக்கு கிளம்புறாரு. திருப்பியும் வந்து உக்காந்துக்கிறாரு டொக்குன்னு. எல்லோரும் என்னங்கிறாரு. அப்போ அவங்க சொல்கிறாங்க, நான் போத்திருக்கிற இந்த சால்வையில் இருக்கிற ரோமம் சாலும் இந்த துணில் இருக்கிற ஒரு இது பருத்தி இலையை தூக்கி போட்டு கூட என்னால் அவனை காப்பாற்ற முடியும், ஆனால் நடராஜர் வேணான்னு சொல்கிறதுனால நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. அதனால் இதெல்லாம் கூட ஆட்டு வித்தால் யார் ஒருவர் ஆடாதாரே தான். கடவுள் சொன்னால் தான் செய்ய முடியும். You are only a tool in the hands of God. And though you will have those powers of padithal, kathal, lalital, God will, you will use those powers only on the command of the God. நீ உன்னுடைய தற்பெருமைக்காகவோ பெருமைக்காகவோலாம் இதெல்லாம் செய்ய முடியாது. Question from a devotee. Dearest Babs, ஜித் சக்தி விலாஸ் புத்தகத்தில் சொல்லப்பட்ட அனுபவங்கள் தங்களுக்கும் வந்திருக்கும் அல்லவா? அப்பொழுது தங்களுக்கு யார் கைடன்ஸ் கொடுத்தார்கள்? ஒரு படிநிலை சாதகனுக்கு எக்ஸ்டர்னல் கைடன்ஸ் தேவைப்படுமா அல்லது இன்டர்னலாகவே கைடன்ஸ் கிடைக்குமா? தேடுவது உண்மை எனில் உண்மையில் அது கிடைக்கும். If you are searching the truth, because truth really exists, you will get it. ஆனால் எனக்கு நான் எல்லா மகான்களையும் பார்த்துருந்தாலும் கூட மை இனிஷியேஷன் இன்டு தி ஸ்பிரிச்சுவல் பாத் எல்லாமே வந்து சுயம்பாகம். அதாவது நேரிலே தேவரும் வந்த மந்து நீ நிலத்தில் உசாவை செல்வர், இது பொய்யன்னு நீ வேட்டை சுட்டிடுன்னு விஸ்வாமித்திரர் சொல்லுவார். அதனால் நான் எவ்வளவோ மகான்களை பார்த்துருக்கேன், எல்லாருமே ஜெயண்ட்ஸ் தான், அதில் ஒன்றும் குறையில்லை. ஆனால் உனக்கு வேண்டிய மந்திரங்களும் உபதேசங்களும் வான உலகத்தில் உள்ள தேவர்களிடத்திலிருந்து நேரடியாக கிடைக்குமே தவிர இந்த உலகத்தில் ஆச்சாரிய பீடத்திலிருந்து உனக்கு ஒருவன் கற்றுக் கொடுக்க வாய்ப்பே கிடையாது அப்படின்னு வரும். உன்னை குரு குரு என்று மக்கள் சொல்வார்கள், ஆனால் நீ குரு அல்ல, இறை 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 அப்படின்னு விஸ்வாமித்திரர் சொல்வார். அதனால் சிவசங்கர் பாபாவுக்கு எல்லாமே தானாக கிடைச்சது தான். இந்த ஜனவரி 26, 1984 எனக்கு மந்திராலயம் ராகவேந்திர சுவாமிகள் அவரும் நானும் நிற்கிற போது உன்னுடைய உடம்பு இறந்து கிடக்கிறது காட்டுறேன்றாரு. நான் இறந்து கிடக்கிற உடம்பை காட்டுறாரு. நானும் அவன் நின்றுன்னு பார்க்குறோம். என் உடம்புலேருந்து ஒரு 5 தலை நாகம் வெளியேடி பழனி தண்டாயுதபாணிக்கு இடது பக்கத்தில் போய் நின்று தலையிலேருந்து கால் வரைக்கும் தங்கமயமான ஒரு சித்தராக மாறிடுது. அப்போ அவர் சொல்கிறார், பௌர்ணமிக்கு 8 ரூபா 11 பௌர்ணமின்றார். அஷ்டமா சித்திகள் கிடைக்கும் உனக்கு, 11 பௌர்ணமிக்குள்ளே கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறார். இது என்னுடைய வாழ்க்கையில் தி இனிஷியேஷனே இப்படி தான் நடந்தது. அது ராகவேந்தருடைய தூண்டுதலால் நடந்தது. ஏன் அந்த மாதிரி நடக்குது அப்படின்னா, முதல்ல உலகத்தில் பிரகலாதனாக இருந்து நரசிம்ம உபாசனம் பண்ணி எல்லாம் பண்ணது என்னுடைய ஸ்பிரிட். அந்த பிரகலாதனாக இருந்தவர் தான் வியாசராயராக வந்து ராகவேந்தராக வந்தார். ஸோ இதெல்லாம் கனெக்ஷன் இல்லாமல் எதுவும் நடக்காது. எவ்ரி திங் இஸ் ப்ரீ டெஸ்டின் அண்ட் அக்கார்டிங் டு அவர் ஓல்டு வாசனாஸ் அது மாதிரி வரும். ஸோ மச்சக்கூர்மை வராக நரசிம்ம அவதாரம் வந்தபோது நான் உலகத்தில் வந்திருக்கேன். அப்போ அந்த பிரகலாத அவதாரத்துக்கும் நரசிம்மனுக்கும் சம்மந்தம் இருக்குது. பிரகலாதன் தான் நான் சொன்ன மாதிரி வியாசராயராக வந்து ராகவேந்திரராக வந்தவர். அதனால் இட்ஸ் எ கண்டினியூஸ் ப்ராசஸ். ராகவேந்தர் ஜீவசம்பந்தியில் உட்காந்துன்னு இருக்கார். அவருக்கு ப்ரமோஷன் கிடைக்கணும். அந்த ப்ரமோஷன் என்ன? ஐயப்ப சாமி. இப்போ ஐயப்ப சாமிக்கு ஏற்கனவே இருக்கார், அந்த போஸ்ட்டுக்கு ஒருத்தன் வந்துட்டான். இப்போ ஐயப்ப சாமிக்கு நெக்ஸ்ட் ப்ரமோஷன் கிடைக்கணும். அதுதான் நம்முடைய பூரண பிரம்மன்றது. அதனால் இந்த உலகத்தில் இது எல்லாமே இப்படி தான். ஒரு கிளர்க்கு, ஹெட் கிளர்க்கு, சூப்பரண்டன்ட்டு, மேனேஜரு, ஜென்ரல் மேனேஜர், மேனேஜிங் டைரக்டர் மாதிரி நீ செய்கிற தவத்துக்கு ஏற்ற மாதிரி உனக்கு ப்ரமோஷன் கொடுத்துனே இருப்பாங்க. நீ எவ்வளோக்கு அவ்வளோ டிசர்விங்காக இருக்கியோ அவ்வளோ பெரிய போஸ்ட்டுக்கு நீ போயிட்டே இருக்கலாம். அதனால் சிவசங்கர் பாபா ரீச்ட் இஸ் ஸ்பிரிச்சுவல் ஹைட் ஆன் இஸ் ஓன். குலவித்தை கல்லாமல் பாகம் படும்னாங்க. உனக்கு என்ன இருக்கோ, தகுதி உடையவன் எவனோ, பைபிள், தகுதி உடையவன் எவனோ அவனுக்கு எல்லாம் கொடுக்கப்படும், தகுதி அற்றவனிடத்திலோ உள்ளதும் பறிக்கப்படும். இஃப் யூ ஆர் டிசர்விங் உனக்கு எல்லாம் கிடைக்கும். நீ தகுதி இல்லாமல் இருந்தியானாக்கா உங்கள்கிட்ட ஏதாவது தெரியாமல் கொடுத்து வச்சுருந்தா கூட அதை அவங்க எடுத்து வேறு யாருன்னா தகுதியாக இருக்கிறாங்க இல்லையா அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. அதனால் சிவசங்கர் பாபா பல நிலைகளை கடந்து தான் இந்த நிலைக்கு வந்திருக்காரு. உனக்கு டவுட் வேணால் ஒரு 3-4 கொட்டேஷன் படிக்கிறேன். இங்கே இவர் ஒருத்தர் இருக்கார், இந்த பழனியப்பாட்டாக்கி சமைஞ்சிக்கார் இல்லையா, அங்கே ஒரு ஆள் இந்த வாக்கு கொடுப்பார். நாடிக்கடியெல்லாம் இல்லை, வாக்கு கொடுப்பார், நல்லா சொல்லுவார். அவர் படி. நல்ல மனிதர் அனுஷ்டானம், போஜனம், ஆச்சாரம்
ஆன்மீகவாதி, சொற்பொழிவாளன், பெருமைக்குரியவர், சாப விமோச்சகர். இவர்தான் குரு, இவர்தான் சிவபெருமான். அவரே பெரிய ஆள். அவரை பற்றி நீ என்னிடம் கேட்கிற? இவரால் பல பேர் வாழ்கிறார்கள். இவரால் பல பேர் நன்றாக இருக்கின்றனர். ஆனால் ஊருக்கு இவரோட மகிமை புரிய மாட்டேங்குது. அதுதான் வருத்தமான விஷயம். திவ்ய ஸ்ருதி, சிறந்த ஆசான், மதிப்பிற்குரிய மனிதர், நல்லா இருப்பார்னு சொல்லு. இவரே குரு, நாமெல்லாம் சிஷ்யன். இவர் மகான். குருவுக்காக சிஷ்யன் பார்க்க வந்திருக்க. அவரெல்லாம் மகா குரு, அவரெல்லாம் தெய்வம். குருவை நான் கேட்டதாக சொல்லு. இது ஒரு வருஷனா. அதுக்கப்புறம் இங்கே தாம்பரமா எங்கேயோ போய் படித்தாங்க. அதில் 3 பேரா மாத்திரம் படி. ஏதோ ஒரு அவதாரம் இருக்கு. இது அரவிந்த் சாமின்னு இந்த ஆள் பேர். அதில் வர்றது இது அவதாரத்தினுடைய நிலை. தெய்வமோ சித்தரோ தேவரோ ஏதோ ஒரு அவதாரம். இவருக்கு இந்த பிறப்பு, அதுக்கு ஒரு சரீரம், அந்த சரீரத்தில் இவர் இருக்கார். அது எல்லாமே தெரிய வரும். இவர் யாரு என்னங்கிறத இவர் தன் சீடருக்கோ தன் சார்ந்த யாருக்கோ தன் கருத்துக்களை சொல்லிட்டு தன்னுடைய அடுத்த நிலைக்கு போயிடுவார். அப்படிங்கிறது தான் என் கருத்து. தேவர்கள் சித்தர்கள் எல்லாம் வந்து பார்ப்பாங்க, காட்சி கொடுப்பாங்கன்னு இருக்கு. இவருடைய தவ நிலையின் பலனாக தவம் இருந்து வரம் வாங்கினாங்க இல்லையா? அந்த வார்த்தையின் அர்த்தம் என்னன்னா, நம்ம புராணத்தில் படிக்கலையா? தவம் இருந்தான் ராவணன், சிவன் காட்சி கொடுத்தார், வரம் பெற்றான் அப்படின்னு. அந்த மாதிரி இவர் வரம் வாங்குவார். பல கோயில்களை நிர்மாணிக்கக்கூடிய வேலை இவருடைய கடமையில் இருக்கு. அதை செய்வார். தான தர்மங்கள் செய்வார். நிறைய பேருடைய ஆதரவு கிடைக்கும். இவருக்கு இந்த பிறப்பு ஜீவசமாதி. அது எப்பங்கிறது அவருக்கே தெரியும். அது அவர் முடிவு பண்றது தானே. அடுத்த பிறவி பயணம் என்னன்னு பாம்பு கும்பகோணமும் மாயவரத்துலயோ ஒரு இதுல வந்து 2 வரி வரும். இவங்க போனாங்கப்பா, இதோ விஸ்வாமித்திரர், கும்பகோணம். பல தெய்வங்களையும் இந்த இடத்திலேயே அமரச் செய்திருக்கிறீர்கள். எல்லா தெய்வங்களுமே இந்த இடத்தில் இருக்கு. அதற்கு பல ஆலயங்கள் எழுப்பியிருக்கிறீர்கள். அதோடு இல்லாமல் பாபாவிடம் தெய்வங்களும் தன்னுள்ளேயே பேசக்கூடிய ஆற்றல் என்பதும் உண்டு. சிவனாக இருக்கட்டும், பெருமாளாக இருக்கட்டும், முருகனாக இருக்கட்டும், ஹனுமனாக இருக்கட்டும், எல்லா தெய்வங்களுமே தங்களுக்குள் அமர்ந்து பேசக்கூடிய சக்தி உங்களுக்கு உண்டு. எல்லா தெய்வங்களும் பேசி அதையே உபதேசமாக சொல்லக்கூடிய ஆற்றல் உண்டு. தெய்வத்துக்கு நிகரான சக்தி, தெய்வீக ஆற்றல் எல்லாம் உண்டு. முடிவா என்ன சொல்றாங்கன்னா, யாருமே நம்ப முடியாத மாதிரி ஆச்சரியப்படத்தக்க ஆற்றல் என்று முனிவர் சொல்றாங்க. இது மாதிரி சக்தி யாருக்கும் கிடைக்காது. உங்ககிட்ட கிடைச்சிருக்குன்னா இது மிகப்பெரிய விந்தை. இது படைப்பின் ஆற்றல். போன பல பிறவிகளில் கூட ஆண்டோனாகவும் நீங்கள் இருந்திருக்கிறீர்கள். உதாரணத்திற்கு ஆதிசங்கரர், ராமலிங்க அடிகளார், ஷிரடி பாபா போன்ற பல ஆண்டோர்களாகவும் நீங்கள் அவதாரம் எடுத்திருக்கிறீர்கள் என்று சொல்கிறார். சித்தர்களாகவும் தோன்றி இருக்கிறீர்கள். அந்த பிறவிகளின் தொடர்ச்சிதான் இந்த பிறப்பிலும் நீங்கள் ஒரு சித்த புருஷராக மகானாக அவதரித்ததாக சொல்றாங்க. சிவசங்கரா என்ற நாமத்தை கொண்டு விளங்கி கொண்டிருப்பதாக சொல்கிறார். தெய்வீக சக்தியினால்தான் இந்த நாமமும் என்று சொல்கிறார். மாதிரி எல்லாத்துலேயும் ஒரே மாதிரி தான் வரும். இதுக்கு முன்னே படித்தாங்க, 1 மாதத்துக்கு முன்னாடி 2 மாதத்துக்கு முன்னாடி லாஸ்ட் பேராவா. இவருக்கு யாருமே குருவெல்லாம் கிடையாது, இவரே தான் கடவுள்னு வரும். குருன்னு இவருக்கு யாரும் கிடையாது. ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரையிலும் குருன்னு இவர் யாரையாவது சொன்னார்னா அது நமக்காக சொல்றதுக்காகத்தான்னு நான் சொல்லுவேன். முருகர் கடவுள், நம்ம இவரை குருன்னு சொல்றோம். விவேகானந்தர் யாரை சொல்வார் குருன்னு? ராமகிருஷ்ண பரமஹம்சரை சொல்வார். இவர் யாரை சொல்வார்? முருகர். இன்னும் 2-3 சாமி ஏதாச்சும் கிடைச்சதுன்னா சொல்வார். இதெல்லாம் நமக்கு சொல்றதில்ல. இவரை ஆராய்ச்சி பண்ணாதீங்க. இவரை மட்டும் ஏத்துக்கிட்டு என்னுடைய பிரச்சனையை தீருன்னா தீர்த்துடுவார். மனிதனா இவரை பார்க்காதீங்க. ஏன்னா இவர் கடவுள். இவரை அப்படியே எடுத்துக்கோங்க. உண்மையை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு விமோச்சனமா ஆயிடும். கேது இவருக்கு ஞானத்தை கொடுக்கக்கூடிய கிரகம். 2 பக்கமும் உட்கார்ந்து இருக்கக்கூடிய சனி, குரு, சுக்கிரன் நல்லா மறுபடியும் நல்லா வசதி வாழ்க்கை, குறைவில்லாமல் எல்லாமே வரும். கேது ஒண்ணுமில்லாத இடத்திலிருந்து எல்லாத்தையும் வரவழைக்கும். அதே மாதிரி ஒண்ணுமில்லாத இடத்திலிருந்து ஞானத்தையும் வரவழைக்கும். அந்த கேதுதான் இவர். இவர் பூஜையெல்லாம் பண்றதெல்லாம் அவருக்கே பண்ணிக்கிறது தான். இவர் கோயில் கட்டியிருக்கார், அது இது என்கிறாங்க.
ஆனால் இந்த பூஜையெல்லாம் இவரையே இவர் அங்க உருவகப்படுத்தித்தான் செய்வாருங்கிறது தான் என் கணக்கு. இவரை பத்தி நம்ம ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. கடவுளை பத்தி எங்க ஆராய்ச்சி பண்றது? கடவுள்கிட்ட போனா நம்ம விஷயத்தை சொல்லிட்டு நம்ம பக்குவமா வந்துடணும். அது மாதிரி தான் உங்க பாஸ். கேது ஞானத்தை கொடுக்கக்கூடியது. கேது ஒரு எம்டியானது. இவரே எம்டியான இடத்துக்குத்தான் போவார். அதனால் இவர் இவரைத்தான் கும்பிடுவார். இவருக்குள் பகவான் இதை செய்யறார் அதை செய்யறார் என்பதையெல்லாம் நான் நம்பலிங்க. அவர் என்ன வேணா செய்யலாம். ஆனால் பகவானுடைய அமைப்புக்குள்ளேயே இவர்தான் போறார். இவர் ஞானம் என்கிற கேதுதான் இவரை ஆட்டி படைக்கிறதுனால இவர்தான் அந்த பகவானே, இவர்தான் அந்த ஞானமே, இவர்தான் எல்லாமே. அந்த எல்லாம் என்பது எதுவும் இல்லாததிலிருந்து வருகிறது. ஓகேவா? அப்போது கேதுன்றது யார்? பிள்ளையார். இப்போ பிள்ளையார் யார்? முழு முதல் கடவுள். அவருக்குள்ளே எல்லாமே இருக்குது. அண்ட் இஸ் நம்பர் 1. சிவசங்கர் பாபா கேது. கேது அதாவது 2 இருக்குது இல்லையா? ஒன்று கேது, இன்னொன்று ராகு. ராகுன்னா முருகர், கேதுன்னா பிள்ளையார். ரெண்டுமே ஒரே நாணயத்தினுடைய 2 பக்கம் மாதிரி. அந்த ஓம்ங்கிறதுனுடைய ஒலி வடிவம் பிள்ளையார், ஒளி வடிவம் முருகர். இதை வைஷ்ணவத்தில் என்ன சொல்கிறாங்க? நரசிம்மர் ஈஸ் ஈக்குவல் டு பிள்ளையார் அண்டு சுதர்சனர் ஈஸ் ஈக்குவல் டு முருகர். ஒரே நாணயத்தில் 2 பக்கம் இருக்குது இல்லையா? அதே மாதிரி வைஷ்ணவத்தில் சொல்கிறதும் இது சொல்கிறதும் ஒன்றே தான். எல்லாம் நடக்குதானே. சூன் பீப்புள் வில் நோ இட். வாட் டிஃபரன்ஸ் இட் மேக்ஸ். எனக்கு எதுலேயும் இன்ட்ரெஸ்ட் இல்லை. பற்றற்ற நிலையில் நான் இந்த வேலையை செஞ்சிட்ருக்கேன். எனக்கு எதோ பேர் வரணும், புகழ் வரணும், இப்படிலாம் ஒன்றும் இன்ட்ரெஸ்டே இல்லை. என்ன வேலை ஏதோ செய்யணும், செஞ்சுட்டு போவோம். எப்படி கடவுள் சொல்கிறாரோ அந்த மாதிரி செஞ்சுட்டு போவோம். எனக்கா இதுலேயும் இன்ட்ரெஸ்ட் எல்லாம் கிடையாது. ஐ ஹவ் அப்சல்யூட்லி பிளாங்க் மைண்ட். எனக்கு எதுலேயும் எதை சாதிக்கணும்னு இல்லை, சாதிக்கக்கூடாதுன்னு இல்லை. அக்கார்டிங் டு தி நீட் ஆஃப் த அவர் ஐ வில் ரைஸ் மை செல்ஃப். எல்லாம் கற்றுக் கொடுத்துருக்காரு கடவுள். கல்வியெல்லாம் கற்பித்தாய் நின்பால் நயம் காண வைத்தாங்கிற மாதிரி எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்துருக்காரு. அதுக்குள்ளே பவரை கொடுத்துருக்காரு. அண்ட் அவர் என்ன சொல்கிறாரோ அதை சேர்ந்து போயிட்டே இருப்பேன். மாயம் செய்தீர் ஏழை மனமுமை எண்ணி உருகிட என்ன மாயம் செய்தீர் மின்னும் விழியருளோ என்னுள் மீட்டும் இசை ஒலியோ கண்ணல் தீந்தமிழில் உதிர்க்கும் கருணை பூம்புனலோ சுவாமி என்ன மாயம் செய்தீர் குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா குறை ஒன்றும் இல்லை கண்ணா குறை ஒன்றுமில்லை கோவிந்தா